ரியோசே சீடோ இவன் வந்துட்டு டீம்ல இருக்க ஒருத்தரால கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனாலே இவன் வந்துட்டு ப்ளூ லாக் டீம்ல இருந்து கழட்டி விட்டுருப்பாங்க. ஆனா HSA சாய் மட்டும் தான் இவனை கண்ட்ரோல் பண்ணி ஜப்பான் டீமுக்காக விளையாட வச்சிருப்பான். அது அங்க இருந்து ஜப்பான் பிளேயர்ஸ் மத்த யாருக்குமே வந்துட்டு சுத்தமா பிடிக்கவும் செய்யாது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவனை வெளியே தான் வச்சிருந்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல சாய் தான் வந்துட்டு இவனை உள்ள இறக்கி விடுவான். நார்மலா ஃபுட்பால்ல எப்படி விளையாடுவோம் 11 vs 11 விளையாடுவான். ஆனா இந்த சீடோ என்ன பண்ணுவான் தெரியுமா 21 vs 1 விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனிமின்னு சொல்லிட்டு ஒருத்தனையும் பார்க்க மாட்டான். என்கிட்ட பால் வருதா நான் ஸ்கோர் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒருத்தன். இவனோட ஈகோவை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண ஒரு ஆள்னா அது வந்துட்டு HSA சாய் தான். சாயோட பாசஸ் எல்லாமே அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும் இவனுக்கு. அதனால இவன் தான் வந்துட்டு 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுப்பான் ஜப்பான் அண்டர் 20க்காக. ஆடியன்ஸே ஷாக்காக்குற விதத்துல ப்ளூ லாக் டீம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருப்பாங்க. ஜப்பான் டீமுக்கு சோலி முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க டைம்ல திரும்ப கம்பேக் கொடுக்கிற விதத்துல அடுத்த 2 பாயிண்ட்டுமே சீடோ தான் வந்துட்டு எடுத்து கொடுப்பான். அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளோ ஸ்டேட் அட்டைன் பண்ணது வந்துட்டு சீடோ தான். அவன் ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே ஒரு ஓவர் ஹெட் கிக் ஒன்னு கொடுப்பான் பாருங்க, இப்ப வர கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அந்த ஒரு கோல்னால தான் ஜப்பான் டீம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் லீடிங்கே வந்தாங்க. என்னதான் சீடோ வந்துட்டு மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டராவே இருந்தாலும் அவங்க கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்கவும் தான் செய்யுது. உங்களுக்கு சீடோ பிடிக்குமா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.